அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 6 பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட் 5 வரைக்கும் பார்த்துருக்கோம். இது வந்து பார்ட் 6. இன்னொரு 4 பார்ட்ஸ் தான் பேலன்ஸ் இருக்கு. ஸோ முக்கியமானதெல்லாம் மருத்துவவியல் சார்ந்த கலைச்சொற்களை பார்த்து முடிச்சிடுவோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றா எடுத்து நோட் பண்ணி எழுதிக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக எழுதினீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது கவனிங்க. டெர்மட்டோம் அப்படிங்கிறது தோல்கூறு அல்லது தோல் மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டெர்மட்டோம் அப்படின்னா ஸோ நீங்கள் மெடிக்கல் ஷாப்போட கேட்டிருப்பீங்க, டெர்மாடிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோப்பு கூட கொடுப்பாங்க. அந்த டெர்மா அப்படிங்கிறது தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கக்கூடிய சோப்பு தான் அது. ஓகேவா? ஸோ டெர்மாடோம் அப்படிங்கிறது தோல்கூறு அல்லது தோல் மண்டலம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை வச்சு ஃபைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, டெர்மிஸ் அப்படிங்கிறது அடித்தோல் அல்லது உட்புறத்தோல். ஓகேவா? டெர்மிஸ் அப்படிங்கிறது அடித்தோல் அல்லது உட்புறத்தோல். டிசெண்டிங் காலன் அப்படின்னா இறங்கும் பெருங்குடல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ டிசெண்டிங் காலன் அப்படின்னா இறங்கும் பெருங்குடல். அடுத்து டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னா நச்சு நீக்கம். ஓகேவா? ஸோ டாக்ஸிக் அப்படின்னா நச்சு, டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னா நச்சு நீக்கம். அடுத்து டேட்டோபிளாசம் அப்படின்னா கரு உணவுக்குள். டேட்டோபிளாசம் அப்படின்னா என்ன? கரு உணவுக்குள். டீவியேஷன் அப்படின்னா விளக்கம். டீவியேஷன் அப்படின்னா என்ன? விளக்கம். அடுத்து டயமினோட்டிக் அப்படின்னா இரு உட்சூளுரை. ஓகேவா? டயமினோட்டிக் அப்படின்னா என்ன? இரு உட்சூளுரை. டயப்பர் அப்படின்னா அரையாப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து டயஃப்ராம் அப்படின்னா இடைத்திரை. ஓகேவா? ஸோ டயஃப்ராம் அப்படின்னா இடைத்திரை. அடுத்து டயஃபைசிஸ் அப்படின்னா தண்டு வளரி. டயஃபைசிஸ் அப்படின்னா என்ன? தண்டு வளரி அப்படின்னு அர்த்தம். 11 பாருங்க. அடுத்து டயாஸ்டீமா அப்படின்னா இடைப்பிளவு அல்லது பல் இடைவெளி. ஓகேவா? டயாஸ்டீமா அப்படின்னா என்ன? இடைப்பிளவு அல்லது பல் இடைவெளி. அடுத்து டயஸ்டோலிக் அப்படின்னா விரிநிலை. டயஸ்டோலிக் அப்படின்னா என்ன? விரிநிலை. அடுத்து டிசப்ஃபேலி அப்படின்னா இரட்டை தலையுடைய. டிசப்ஃபேலி அப்படின்னா இரட்டை தலையுடையன் அப்படின்னு அர்த்தம். டைஎன்செஃபலோன் அப்படின்னா இடைமூளை. டைஎன்செஃபலோன் அப்படின்னா இடைமூளை. ஸோ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து டயட்டீஷியன் அப்படின்னா உணவியல் வல்லுனர். டயட்டீஷியன் அப்படின்னா உணவியல் வல்லுனர். டிஃப்ராக்ஷன் அப்படின்னா ஒளக்கோட்டம் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. டிஃப்ராக்ஷன் அப்படின்னா ஒளக்கோட்டம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து டிஜிட் அப்படின்னா விரல். ஓகேவா? டிஜிட் அப்படின்னா என்ன? விரல். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப பெட்டர். ஏன் அப்படின்னா ஸோ டிஜிட் அப்படின்னா விரல் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஸோ இப்படி ஒரு வேர்ட்ஸ் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ டிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒளிக்கோட்டம். ஸோ அப்படி மாற்றிக்கோங்க. ஒளியா வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒளிக்கோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒளிக்கோட்டம். ஸோ அடுத்து பாருங்க, டிஜிட்டல் அப்படிங்கிறது விரல் சார். ஓகேவா? டிஜிட்டல் அப்படின்னா என்ன? விரல் சார். அடுத்து டிஜிட்டேஷன் அப்படின்னா அங்குலியம். டிஜிட்டேஷன் அப்படின்னா என்ன? அங்குலியம். அடுத்து டிலட்டேஷன் அப்படின்னா விரிதல் அல்லது அகழிப்பு. டிலட்டேஷன் அப்படின்னா விரிதல் அல்லது அகழிப்பு அப்படின்னு அர்த்தம். 21 கவனிங்க. டிலேட்டர்ஸ் அப்படின்னா விரிவாக்கு தசைகள். டிலேட்டர்ஸ் அப்படின்னா என்ன? விரிவாக்கு தசைகள். டைல்யூஷன் அப்படின்னா நீர்த்தல். டைல்யூஷன் அப்படின்னா என்ன? நீர்த்தல். அடுத்து டிம்பிள் அப்படின்னா கண்ணக்குழி. டிம்பிள் அப்படின்னா என்ன? கண்ணக்குழி. அடுத்து டயோசீல் அப்படின்னா இடைமூளைக்குழி. டயோசீல் அப்படின்னா என்ன? அதாவது டயோகோல் அப்படின்னா என்ன? இடைமூளைக்குழி அப்படின்னு அர்த்தம். டைஃபேசிக் அப்படின்னா இரு சீர்சார். டைஃபேசிக் அப்படின்னா இரு சீர்சார். டைஃபெல்ஜியா அப்படின்னா இரு பக்கவாதம். ஃபெல்ஜியா அப்படின்னா பக்கவாதம். டைஃபெல்ஜியா அப்படின்னா இரு பக்கவாதம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து டிப்ளாய்டி அப்படின்னா இருமயம் உள்ள. ஓகேவா? டிப்ளாய்டி அப்படின்னா என்ன? இருமயம் உள்ள. டைப்தெரியா அப்படின்னா தொண்டை அடைப்பான். டைப்தெரியா அப்படின்னா தொண்டை அடைப்பான். டிஸ்க் பல்ஜ் அப்படின்னா வட்டுப்புடைப்பு. டிஸ்க் பல்ஜ் அப்படின்னா என்ன? வட்டுப்புடைப்பு. அடுத்து டிஸ்க் பேத்தாலஜி அப்படின்னா வட்டு நோயியல். டிஸ்க் பேத்தாலஜி அப்படின்னா வட்டு நோயியல் அப்படின்னு அர்த்தம். 31 கவனிங்க. டிஸ்க் ப்ரொட்ரூஷன் அப்படின்னா வட்டு துருத்தம் அப்படின்னு அர்த்தம். டிஸ்க் ப்ரொட்ரூஷன் அப்படின்னா வட்டு துருத்தம். டிஸ்சார்ஜ் அப்படின்னா ஒடுக்கி. ஸோ இந்த வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து டிஸ்இன்ஃபெக்டன்ட் அப்படின்னா தொற்று நீக்கி. டிஸ்இன்ஃபெக்டன்ட் அப்படின்னா தொற்று நீக்கி. டிஸ்லொகேஷன் அப்படின்னா விலகல். டிஸ்லொகேஷன் அப்படின்னா என்ன? விலகல். டிஸ்பென்சரி அப்படின்னா மருந்தகம். டிஸ்பென்சரி அப்படின்னா என்ன? மருந்தகம். டிஸ்பெர்சன் அப்படின்னா சிதறல். டிஸ்பெர்சன் அப்படின்னா என்ன? சிதறல். அடுத்து டிசெக்ஷன் அப்படின்னா பகுத்தாய்தல் அல்லது கூறிட்டு அறிதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப பெட்டர். ஓகேவா? டிசெக்ஷன் அப்படிங்கிறது பகுத்தாய்தல் அல்லது கூறிட்டு அறிதல். டிசமினேஷன் அப்படின்னா பரவல் அப்படின்னு அர்த்தம். டிசமினேஷன் அப்படின்னா என்ன? பரவல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து டிசர்டேஷன் அப்படின்னா விளக்க உரை அல்லது ஆய்வு கட்டுரை. டிசர்டேஷன் அப்படிங்கிறது விளக்க உரை அல்லது ஆய்வு கட்டுரை அப்படின்னு அர்த்தம். ஓகே. டிஸ்டல் அப்படின்னா சேய்மை. ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும், பட் டிஸ்டல் அப்படின்னாலும் சேய்மை அப்படின்றது தான் அர்த்தம். ஓகே. 41 பாருங்க. டிஸ்ட்ரெஸ் அப்படின்னா திணறல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னா அழுத்தம் நம்ம சொல்லுவோம், பட்
டைஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது திணறல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா பகிர்வு அல்லது பங்கீடு. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு இடத்துல மொத்தமாக ஒரு பொருள் சேர்ந்துருக்கும், அதை மற்ற இடங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டையூரிட்டிக்ஸ் அப்படின்னா சிறுநீர் பிரித்திகள். டையூரிட்டிக்ஸ் அப்படின்னா சிறுநீர் பிரித்திகள். டையூர்னல் வேரியேஷனா நாள்முறை வேறுபாடு. டையூர்னல் வேரியேஷன் அப்படின்னா என்ன, நாள்முறை வேறுபாடு. அடுத்து டைவெர்டிகுலா அப்படின்னா சுவர் பிதுக்கம் அல்லது முரம்பு அப்படின்னு அர்த்தம். டைவெர்டிகுலா அப்படிங்கிறது சுவர் பிதுக்கம் அல்லது முரம்பு. அடுத்து டைவெர்டிகுலம் அப்படிங்கிறது முரம்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வார்த்தை இது ரெண்டு வார்த்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன டிஃபரன்ஸ்லேயே அந்த பேர் வந்து சேமாக தான் வருது. ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்க, டோலோரிஃபிக் அப்படிங்கிறது வலி யூக்கி. டோலோரிஃபிக் அப்படிங்கிறது வந்து வலி யூக்கி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ அடுத்து டாமினன்ட் ஜீன் அப்படிங்கிறது ஓங்கு மரபணு. டாமினன்ட் ஜீன் அப்படிங்கிறது என்ன, ஓங்கு மரபணு. டோர்சல் பிரான்ச் அப்படின்னா முதுகிய கிளை. டோர்சல் பிரான்ச் அப்படின்னா என்ன, முதுகிய கிளை. டோர்சல் காலும் அப்படிங்கிறது முதுகிய கற்றை அப்படின்னு அர்த்தம். டோர்சல் காலும் அப்படிங்கிறது முதுகிய கற்றை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ 51 பாருங்க, டோர்சல் ராமி அப்படிங்கிறது முதுகிய கிளைகள். டோர்சல் ராமி அப்படிங்கிறது முதுகிய கிளைகள். டோர்சி ஃபிளக்ஷன் அப்படின்னா புறமடக்கம். டோர்சி ஃபிளக்ஷன் அப்படிங்கிறது புறமடக்கம் அப்படின்னு அர்த்தம். டோர்சம் அப்படின்னா புறம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ அடுத்து டோஸ் அப்படின்னா மருந்தளவு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ எந்த டைமில் டோஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வார்த்தையெல்லாம். ஸோ காலையில் ஒரு டோஸ், நைட் ஒரு டோஸ், அந்த 100 mg 50 mg. ஸோ அதான் வந்து டோஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேவா. டச் அப்படிங்கிறது பீச்சு தாரை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வார்த்தையை நோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான வார்த்தையை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஷார்ட் கட் போட்டு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ அடுத்து ட்ரெயின் அப்படிங்கிறது வடிகால். ட்ரெயின் அப்படிங்கிறது என்ன, வடிகால். ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிறது கட்டுப்போடுதல். ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிறது என்ன, கட்டுப்போடுதல். ட்ரில் அப்படிங்கிறது துரப்பணம். ட்ரில் அப்படிங்கிறது என்ன, துரப்பணம். ட்ராப் ஃபுட் அப்படிங்கிறது விழுப்பாதம். ட்ராப் ஃபுட் அப்படிங்கிறது விழுப்பாதம். ட்ரோனிங் அப்படிங்கிறது நீரில் மூழ்குதல். ஓகேவா. ஸோ நீரில் மூழ்குதல் தான் வந்து ட்ரோனிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 61 பாருங்க, டிராப்லெட் அப்படிங்கிறது குருந்தி வலை. டிராப்லெட் அப்படிங்கிறது குருந்தி வலை. ட்ரக் ரிசெப்டார் அப்படிங்கிறது மருந்து ஏற்பி. ட்ரக் ரிசெப்டார் அப்படிங்கிறது மருந்து ஏற்பி. டக்ட் அப்படிங்கிறது நாளம் அல்லது குழாய். டக்ட் அப்படிங்கிறது என்ன, நாளம் அல்லது குழாய். ஓகேவா. ஸோ அடுத்து டக்டல் அப்படிங்கிறது நுண்ணாளம். டக்டல் அப்படிங்கிறது என்ன, நுண்ணாளம். அடுத்து டியோடினல் கேப் அப்படிங்கிறது முன் சிறுகுடல் தொப்பி. டியோடினல் கேப் அப்படிங்கிறது முன் சிறுகுடல் தொப்பி. டியோடினல் அல்சர் அப்படிங்கிறது முன் சிறுகுடல் புண் அப்படின்னு அர்த்தம். டியோடினல் அல்சர் அப்படிங்கிறது முன் சிறுகுடல் புண். டியோடினம் அப்படிங்கிறது முன் சிறுகுடல். ஓகேவா. டியோடினம் அப்படிங்கிறது முன் சிறுகுடல். டூப்ளிகேஷன் அப்படின்னா இரட்டித்தல். டூப்ளிகேஷன் அப்படின்னா என்ன, இரட்டித்தல். டிவார்ஃப் பெல்விஸ் அப்படிங்கிறது குட்டை கூபகம். டிவார்ஃப் பெல்விஸ் அப்படிங்கிறது குட்டை கூபகம். டைசார்த்ரியா அப்படின்னா பிறல் உரை. டைசார்த்ரியா அப்படின்னா பிறல் உரை. 71 கவனிங்க. டிசென்ட்ரினா சீதபேதி. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபைன் பண்ணிடுவீங்க. அடுத்து டிஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா திருப்பியக்கம். டைஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா திருப்பியக்கம். டைஸ் ஜெனிசிஸ் அப்படிங்கிறது பிறல் தோற்றம். டைஸ் ஜெனிசிஸ் அப்படிங்கிறது பிறல் தோற்றம். அடுத்து டைஸ் ஹைட்ரோசிஸ் அப்படிங்கிறது பிறல் வியர்வை அப்படின்னு அர்த்தம். டைஸ் ஹைட்ரோசிஸ் அப்படிங்கிறது பிறல் வியர்வை. டைஸ் கைனீசியா அப்படின்னா திரிபசைவு. டிஸ் கைனீசியா அப்படின்னா திரிபசைவு. அடுத்து டைஸ்லெக்சியா அப்படின்னா திரிபு வாசிப்பு. டைஸ்லெக்சியா அப்படிங்கிறது திருப்பி வாசிப்பு அப்படின்னு அர்த்தம். அடுத்து டைஸ்மெட்ரியா அப்படிங்கிறது பிறழ்வு அளவை. டைஸ்மெட்ரியா அப்படிங்கிறது பிறழ்வு அளவை. மோட்டிலிட்டி அப்படின்னா பிறல் இயக்கம். மோட்டிலிட்டி அப்படிங்கிறது பிறல் இயக்கம். ஓகேவா. அடுத்து டைஸ்பெப்டிக் அப்படிங்கிறது பிறல் செரிப்பு. டைஸ்பெப்டிக் அப்படிங்கிறது பிறல் செரிப்பு. டைஸ்பேஜியா அப்படிங்கிறது பிறல் விழுங்கல். ஓகேவா. டைஸ்பேஜியா அப்படிங்கிறது பிறல் விழுங்கல். ஓகேவா. 81 பாருங்க, டைஸ்போனியா அப்படின்னா பேச்சிழப்பு அல்லது பிறல் குரல். ஸோ இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைஃப்ளேசியா அப்படிங்கிறது பிறல் வளர்ச்சி. ஓகேவா. ஸோ அடுத்து டைஸ்போனியா அப்படிங்கிறது பிறல் மூச்சு. ஸோ இந்த மாதிரி வார்த்தையை தயவுசெஞ்சு நோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். அடுத்து டைஸ்டோனியா அப்படின்னா திரிபு திட்பம். டைஸ்டோனியா அப்படிங்கிறது திரிபு திட்பம். அடுத்து டைசூரியா அப்படின்னா சிறுநீர் கடுப்பு. டைசூரியா அப்படிங்கிறது சிறுநீர் கடுப்பு. ஏர் கேனல் அப்படிங்கிறது செவிக்குழல். ஏர் கேனல் அப்படிங்கிறது செவிக்குழல். ஏர் ட்ரம் அப்படிங்கிறது செவிப்பறை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஏர் ஃபிளாப் அப்படிங்கிறது காது மடல். ஏர் ஃபிளாப் அப்படிங்கிறது என்ன, காது மடல். ஏர் லொபூல் அப்படிங்கிறது செவிச்சிறுமடல். ஏர் லொபூல் அப்படிங்கிறது செவிச்சிறுமடல். ஏர் அசீர்ஸ் அப்படிங்கிறது செவி எலும்புகள். ஓகேவா. ஸோ அடுத்து 91 பாருங்க, ஏர்லி சிப்ஹிலிஸ் அப்படிங்கிறது இளநிலை கிரந்தி. ஏர்லி சிப்ஹிலிஸ் அப்படிங்கிறது இளநிலை கிரந்தி அப்படின்னு அர்த்தம். எப்னர்ஸ் கிளாண்ட் அப்படின்னா எப்னர் சுரப்பி. ஸோ கிளாண்ட் அப்படின்னா சுரப்பி, அதை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடுங்க. அடுத்து எபோலிசம் அப்படிங்கிறது உள்ளெரிக்கை. எபோலிசம் அப்படிங்கிறது என்ன, உள்ளெரிகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வார்த்தையை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ அடுத்து
எக்கோ விஷன் அப்படிங்கிறது எதிரொலி பார்வை. ஸோ எக்கோ அப்படின்னாலே எதிரொலி தானே. ஸோ இதை வச்சு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட முடியும். அடுத்து எக்கோ சிஸ்டம் அப்படிங்கிறது சூழலமைப்பு. இதெல்லாம் ஈஸி தான். எக்டோடெர்ம் அப்படின்னா வெளியெடுக்கு. ஸோ இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. எக்டோமி அப்படின்னா நீக்கம். எக்டோமி அப்படின்னா என்ன? நீக்கம். எக்டோஃபியா அப்படின்னா இடமாற்றம். எக்டோஃபியா அப்படிங்கிறது என்ன? இடமாற்றம். அடுத்து எக்ட்ரோபியான் அப்படிங்கிறது இமை வெளிநோக்கல். எக்ட்ரோபியான் அப்படிங்கிறது இமை வெளிநோக்கல். ஓகேவா. அடுத்து எடிமா அப்படின்னா வீக்கம் அல்லது நீர்க்கட்டு. எடிமா அப்படிங்கிறது வீக்கம் அல்லது நீர்க்கட்டு. ஓகேவா. ஸோ மொத்தம் நம்ம 100 பார்த்துட்டோம். 10 நிமிஷத்தில் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் மிச்சமாக்கலாம். ஸோ சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ